Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல்லோட 65வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு டீம் வந்து வெளியே போன டீம், அதாவது எலிமினேட்டர் ஆன ஒரு டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ஒரு டீம் குவாலிஃபயர் ஆன ஒரு டீம். இந்த பர்டிகுலர் மேட்ச் ரெண்டு டீமுக்குமே முக்கியமான ஒரு மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் சன்ரைசர்ஸ் வின் பண்ணாங்க அப்படின்னா அந்த சீரீஸ் முடியும் போது ஒரு பொசிஷன், நல்ல பொசிஷன், ஒரு ஃபிஃப்த் பொசிஷனோ அல்ல சிக்ஸ்த் பொசிஷனோ கூட போவதற்கு பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு. எலிமினேட்டர் ஆயிட்டாலும் ஒரு டீசென்டான இடத்துல இருந்து ரொம்ப வெளியே போனோம் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்காக அவங்களும் போராடுவாங்க. இந்த மேட்சை வின் பண்ணா டாப் 2 பொசிஷன்ல வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆர்சிபிக்கு. ஸோ டாப் 2 பொசிஷன்ஸ்ல வர்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஒரு மேட்ச் லாஸ் ஆனா கூட இதுக்கப்புறம், அதாவது பிளே ஆஃப்ல ஒரு மேட்ச் லாஸ் ஆனா கூட திரும்ப இன்னொரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால இந்த டாப் 2 இடத்துல முடிக்கணும் அப்படின்ட்டு எல்லா டீமுமே ஆசைப்படுவாங்க, குறிப்பா குவாலிஃபயர் ஆன டீம்ஸ். ஸோ அதனால இந்த மேட்ச் ஆர்சிபிக்கும் ரொம்ப முக்கியமான மேட்ச். சோ அப்படி ரொம்ப முக்கியமான மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 9 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ கிவ்அவே 20,000 ரூபாய்க்கான ஒரு ஃப்ரீ கிவ்அவேவும் அதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் போல எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த ஃப்ரீ கான்டெஸ்ட்ல கூட உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இதுல 100% போனஸும் தராங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 100% போனஸ் தராங்க. லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும் போது என்ட்ரி ஃபீஸ் இதுல ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். சேவ் பண்ற மணி வச்சு இன்னொரு கான்டெஸ்ட் உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 23 மே இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலி பெங்களூர்ல நடக்க வேண்டிய ஒரு மேட்ச். அங்க மழையின் தாக்கங்கள் அதிகமா இருக்கு, மழையின் குறுக்கீடு அதிகமா இருக்கு. இந்த மேட்ச் நடக்காம கூட போக சான்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மேட்சை வந்து இன்னொரு வெனுவுக்கு வந்து மாத்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவுக்கு இந்த மேட்ச் வந்து மாத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் லக்னோவில் தான் வந்து நடக்க போகுது. லக்னோவோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு வெனு தான். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கூட ஃபாஸ்ட் பாலருக்கு பெருசா இங்க ஆஃபர் பண்ணல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 9.2 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா இருக்கு. பெர் ஓவருக்கு 9 ரன் ரேட்ல கூட மெயின்டைன் பண்றாங்க. ஒரு 185ல இருந்து ஒரு 200 ரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா பதிவாகிட்டு இருக்கு. பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்ற வெனுல மெஜாரிட்டியான விக்கெட்ஸ், கிட்டத்தட்ட 70% ஆஃப் விக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் இந்த வெனுல கிட்டத்தட்ட 40% ஆஃப் விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. 60% வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படிங்கிறப்போ ஸ்பின்னர்ஸும் ஒரு 40% விக்கெட்ஸும் இங்க எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கும் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ரீசெண்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசி 5 T20ல இந்த வெனுல 183ங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோரா இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி 50 விக்கெட்ஸ் மொத்தமா போயிருக்குங்க. அதுல 32 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. 18 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் இங்க சப்போர்ட் வந்து இருக்கு. ஹெட்வுட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 10 முறை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. 2 டீமுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஃபைட்ல தான் இருக்காங்க. 2 டீமுமே தலா 5 முறை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. ஒரு ஈக்குவல் ஃபைட்டான ஒரு மேட்சா தான் வந்து இருக்க போகுது. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் மயங்க் அகர்வால். தேவ்தத் படிக்கல் வந்து வெளியே போயிட்டாரு. ஸோ அவருக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா மயங்க் அகர்வால் இருக்காரு. அவரும் டைரக்டாவே பிளேனுக்குள்ள வந்துருவார். அடுத்ததான் ரஜித் படிரா அந்த டீமோட கேப்டன், ஜித்தேஷ் சர்மா அந்த டீமோட விக்கெட் கீப்பர், டிம் டேவிட், குர்னல் பாண்டியா, ரொமாரியா செஃபர்ட், புவனேஸ்வர் குமார், ஜஸ் ஹாசில்வுட், யாஸ் தயால், சியாஸ் சர்மா. ஸோ இது வந்து ஆர்சிபியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணி அதே சேம் டீமோட காம்பினேஷனோட வரதான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். அபிஷேக் சர்மா அண்ட் அதர்வாத் டைட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அந்த டிராவிஸ் ஹெட்டுக்கு அந்த கோவிட்டோட
அந்த தாக்கம் இருக்கிறதுனால அவர் இன்னும் வரல, டீம் கூட ஜாயின் ஆகல. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மேட்சும் அதர் டைட் தான் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாரு. அதுதான் இஷான் கிஷன், அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. கமிந்து மெந்திஸ், ஹென்ரி கிளாசன், அனிகேட் வெர்மா, அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், இஷான் மலிங்கா, ஜீசன் அன்சாரி, ஹர்ஷ் தூபே. ஸோ இது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 2 பேர்த்தோட ஃபார்மே ரொம்ப சூப்பர்வா இருக்குங்க. பர்டிகுலர்லி விராட் கோலி வந்து சேஸ் பண்றப்போ அவர் கிங் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் இந்த சீசன்ல லீடிங் ரன் கெட்டர்ல அவரும் இருக்காரு. அந்த ஆரஞ்சு கப் அந்த ரேஸ்ல அவரும் வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு. அதை திரும்பவும் கொண்டு வருவாரு. குறிப்பா ஆர்சிபி வின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சில டீம்ஸ்ல வந்து குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் 3 பேர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ஸ்ல பெருசா ஃபார்ம்ல இல்ல. இந்த ஆர்சிபி இந்த வருஷம் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொருத்தவங்களும் கேம் சேஞ்சரா இருக்கிறதுனால தான். பிலிப் சால்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பவர் பிளேவை அழகா யூட்டிலைஸ் பண்ணி ஆடிக்கிறாரு. விராட் கோலி ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி நின்னுக்கிறாரு, கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போறாரு. ரஜித் படிடார் ஸ்பின்னர்ஸ் ஒரு மாதிரி குழந்தை கட்டிடுறாரு. கடைசி கட்டத்துல வந்து டிம் டேவிட், ரொமாரியோ சப்போர்ட் மாதிரி பிஞ்ச் ஹிட்டர்ஸ் பயங்கரமா வச்சிருக்கிறதும் அவங்களோட இந்த குவாலிஃபயர் வரைக்கும் வந்ததுக்கு அவங்களுக்கான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கு. இப்போ இந்த மேட்சுக்கு என்ன மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்க போது, பிலிப் சால்ட் அவருக்கு அகேன்ஸ்டா இன்சியலா பவர் பிளேல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பேட் கமின்ஸ் தான். ஸோ பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பாலுமே அந்த 140 அந்த வேகத்துல போடக்கூடியவர் கிடையாது. முதல் ஓவர்லயே கூட ஸ்லோவர் பவுன்சர்ஸ் யூஸ் பண்ணுவாரு. அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இந்த 135 அந்த ஒரு வேகம் தான் இருக்கும். அதுலயும் இன்னும் ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் போடுவாரு. கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்க்கு போடுவாருங்க. அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல இந்த 2 பேருமே கொஞ்சம் வீக்குங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு கூடிய ஒரு சின்ன ஒரு மைனஸா எனக்கு தெரியுது. இருந்தாலும் பவர் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ணவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர் பண்ணாதது மைனஸ். அஸ் அ பிளேயரா பேட்டரா அவரோட பேட்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் வரும். விராட் கோலி சேஸ் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 40ல இருந்து 70 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்க சான்சஸ் இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபப்லி இருக்கும். இந்த 2 பேத்துல இருந்து எனி ஒன்னை உங்க டீம்ஸ்ல கொண்டு போறது இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, பேட்டிங் செகண்ட்னா நீங்க 2 பேருமே கூட நீங்க கொண்டு போகலாம். மயங்க் அகர்வால் டாப் ஆர்டர்ல ஏர்லினா ஒரு விக்கெட் விழுந்துரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போடுறீங்க. அப்படி இல்லைன்னா பிலிப் சால்ட், விராட் கோலி 2 பேர் வந்து எனி ஒன்னை தான் கொண்டு போறீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மயங்க் அகர்வால் தான் உங்க டீமோட ஒரு பிக் டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாருங்க. ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் அவர் பெருசா கன்சிடரே பண்ணிருக்க மாட்டாங்க. மயங்க் அகர்வாலுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. டொமஸ்டிக் லெவல்ல விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. லைக் அந்த சயித் முஸ்தாக் அலியா இருக்கட்டும், விஜய் ஹசாராவே இருக்கட்டும், இந்த ரஞ்சி டிராபி எல்லாத்துலயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல டச்ல தான் இருக்காரு. அது அவருக்கு கூடிய ஒரு அட்வான்டேஜ். அது இல்லாம அவர் யாருமே பை பண்ணல. ஸோ அவரோட பொட்டன்சியலை வந்து அவர் நிரூபிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால மேபி அவர் இந்த மேட்ச் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கும். குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா மயங்க் அகர்வால் ஒரு டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா வந்து இருப்பாரு. ரஜித் படிடார், ஜித்தேஷ் சர்மா இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஆனா டவுன் வந்து ரொம்ப வேரி ஆகுங்க. ரஜித் படிடார் அவரோட பொசிஷன்ஸ்க்கு கண்டிப்பா வந்துருவாரு. ரஜித் படிடார் வந்து அந்த ஸ்பின்னர்ஸ் லைக் ஜீசன் அன்சாரி, ஹர்ஷ் தூபே 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல. பெருசா பால் உங்களுக்கு டர்னும் ஆகாது, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல. அவர் நல்லா டர்ன் ஆகிற ஸ்பின்னர்ஸே வந்து பொழந்து கட்டிடுவாரு. மிடில் ஓவர்ஸ்ல ரஜித் படிடார் ஒரு நல்ல நாக் ஆடுவாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்துச்சுன்னா ரஜித் படிடார் இருந்து நம்ம 35ல இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் கூட நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச்ல எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு ரஜித் படிடார். ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடுங்க. அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிடும். அஸ் அ பிளேயரா பேட்டரா அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு 20 ரன் வேணும். அது எப்போ கிடைக்கும்னா பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்ப ஒரு டிஃபரன்சியலா அவர் வந்து இதுக்குள்ள வருவதற்கு, அதாவது ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கு சான்சஸ் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா டோட்டலா ஆர்டரே கூட கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்குங்க. ஸோ சப்போஸ் ஒரு 15 ஓவர்ல தான் ரஜித் படிடாரோட விக்கெட் போகுது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஜித்தேஷ் சர்மாவுக்கு முன்னாடி டிம் டேவிட், தென் அவருக்கு அடுத்ததா ரொமாரியோ சேஃபர்ட், இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ ஜித்தேஷ் சர்மாவால ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ அவருக்கு நீங்க ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. கண்டிப்பா ட்ரை பண்ணி. அதே மாதிரி டிம் டேவிட்
பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாருங்க. கடைசி 5 ஓவர்னா டிம் டேவிட் கொண்டு வந்துருவாங்க. அது மட்டும் கிடையாது, அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அந்த லாங் ஆஃப் இந்த 2 இடத்துல மட்டும் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ 2 கேட்ச் அப்படின்னாவே ஒரு 16 பாயிண்ட் ஆடுது, ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், கிட்டத்தட்ட 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதுலயே அவருக்கு வந்துடும். தென் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கடைசி 5 ஓவர் டு 4 ஓவர் அவருக்கு கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்போ கடைசி கட்டத்துல வந்து குயிக்கா ஒரு 30 ரன் அடிக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்குமே வர பாசிபிலிட்டிஸ் அவருக்கு ரொம்ப 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 அதிகம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ நீங்க டிம் டேவிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிடலாம். அதே மாதிரி குர்னால் பாண்டியா தாங்க இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாருங்க. ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எந்த மாதிரி டீம்ல அப்படிங்கறத இப்ப இம்பார்ட்டன்ட். டாப் ஆர்டர்ல ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் நீங்க பேக் பண்றீங்கன்னா குர்னால் பாண்டியாவோட டவுன் கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து மேல அப் த ஆர்டருக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க. ஏன்னா பிலிப் சால்ட், விராட் கோலி, மயங்க் அகர்வால், ரஜித் பட்டிதார், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியா செஃபர்டு வரைக்குமே எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு யாருமே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஜீசன் அன்சாரி ஒரு லெக் ஸ்பின்னர், ஹர்ஷ் தூபே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ்ல கொண்டு வர்றப்பதான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் மாறும். ஸோ கரெக்டான இடத்துல பவுல் பண்றது கஷ்டப்படுவாங்கிறதுனால குர்னால் பாண்டியாவை இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கொஞ்சம் அப் த ஆர்டருக்கு அனுப்ப பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டாப் த ஆர்டர்ல ஏர்லினா 2 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு டீம் போடுறீங்க. குறிப்பா சேஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சேஸ் பண்ணும்போது பேட்டிங்ல மேல வர சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா குர்னால் பாண்டியாவுக்கு ஒரு டிஃபரன்ஸ்ல நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணலாம். ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங்ல வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிச்சாவே போதுமானதா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு அப் த ஆர்டருக்கு வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி 2 பேர்ல இருந்து எனி ஒன். மயங்க் அகர்வால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரஜித் பட்டிதார் நம்ம 30ல இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லயுமே. ஜித்தேஷ் சர்மா பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பையும் கொண்டு வந்துருவாரு. டிம் டேவிட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிடலாம். குர்னால் பாண்டியா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஒரு விக்கெட் எடுத்துட்டா போதுமானது. அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை அவரோட பேட்டிங் ஆப்ஷன் கொண்டு வந்துடும். பேட்டிங் ஆப்ஷன் இந்த மேட்ச் அப் த ஆர்டருக்கு வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், யாஸ் தயால், சியா சர்மா, தென் குர்னால் பாண்டியா 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு ரொமாரியா செஃபர்ட் இந்த காம்பினேஷனோட தான் வர போறாங்க. அப்படிங்கிறப்போ யார் யாருக்கு 4 ஓவர், ஜாஸ் ஹேசல்வுட் 4 ஓவர், புவனேஸ்வர் குமார் 4 ஓவர், யாஸ் தயால் 3 ஓவர் போல் பண்ணுவாரு, சியா சர்மா அவரோட 4 ஓவர், தென் ரொமாரியா செஃபர்ட் 1ல இருந்து 2 ஓவர், குர்னால் பாண்டியா அவரோட 4 ஓவர் போல் பண்ணிட்டு வருங்க. அப்போ குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் இந்த 3 பேரும் தான் அவங்களோட 4 ஓவர் ஸ்பெல்ல வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க. இதுல குறிப்பா இன்சில பவர் பிளேஸ்ல யாஸ் தயாலும் புவனேஸ்வர் குமாரும் போல் பண்ணுவாங்க. ஹேசல்வுட் டெத் ஓவர்ஸ்ல வந்து போல் பண்ணுவாரு புவனேஸ்வர் குமார் கூட. ஸோ ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் 2 பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் அண்ட் குர்னால் பாண்டியா 3 பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. செகண்டா போல் பண்றப்போ ஹேசல்வுட், குர்னால் பாண்டியா இந்த 2 பேருமே மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அபிஷேக் சர்மா அண்ட் அதர்வாத் கைட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. எப்போ நம்ம சொல்றதுதான் அபிஷேக் சர்மா பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் இருக்கிறதால 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிட்டு வருவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. அதர்வாத் டைட்க்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு போகலாம்? அதர்வாத் டைட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. டொமஸ்டிக் லெவல்ல ரொம்ப 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 சூப்பர் ஆடுவார். அவ்வளவு சீக்கிரம் ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டுக்கு போக மாட்டார். தரையா நிறைய ஆடுவாரு. நிறைய ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழாகவே ஆடுவாருங்க. பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணுவார். சிக்ஸஸ்க்கு பெருசா அவசரப்பட மாட்டாரு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ அபிஷேக் சர்மாவை நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அதர்வாத் டைட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு மோர் இம்பார்ட்டன்ட். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நீங்க அபிஷேக் சர்மாவுக்கு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு கொண்டு போயிடலாம். இசான் கிசான் ஒரே ஒரு மேட்ச் ஆடினாருங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு பெருசா பேட்டிங்ல இன்னும் வரல. ஆனா விக்கெட் கீப்பர் அவர் தான் பண்றாருங்கிறது அவருக்கு ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம். ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவரால் கொண்டு வர முடியும். விக்கெட் கீப்பர் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா கொஞ்சம் மிடில் ஆர்டர் தான் வச்சுக்கலாம். ஆனா இசான் கிசான் டாப் ஆர்டருக்கே வராரு. அப்படிங்கிறப்போ இசான் கிசான் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிடும். அது மட்டும் கிடையாது. தென் பேட்டிங்ல வந்து அவர் ஆடக்கூடியவர் 1 டவுன்ல வந்து ஒரு குயிக்கா ஒரு 15 to 20 ரன் அடிச்சாவே அதுல ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். இந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட் ரெண்டும் சேர்த்தனா ஒரு 50 to 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவரால் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பை சான்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இசான் கிசானுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டீம்லயாவது
ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செகண்டை விட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவரோட ஆவரேஜ் T20s ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ இசான் கிசான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கமிந்து மெந்திஸ், ஹென்ரி கிளாசன் இவங்களோட ஆர்டர் எந்த வேணாலும் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகுங்க. இப்போ பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருந்து ஒரு 10-12 ஓவர் வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா உடனே ஹென்ரி கிளாஸ்னு ஆட வச்சிருவாங்க. டாப் ஆர்டரா ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துருது, அபிஷேக் சர்மா அதர்வத்தைடோட விக்கெட் ஏர்லியா விழுந்துருது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்க போடுறீங்கன்னா அதுல கமிந்து மெந்திஸ் செகண்ட் டவுன் வந்துருவார். ஸோ அப்ப கமிந்து மெந்திஸோட பேட்டிங்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் 20-25 ரன்ஸ் அடிச்சிருவாரு. அந்த லாங் ஆஃப் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும், 1 or 2 கேச்சஸ் பிடிப்பாரு, அதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தென் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ஹர்ஷ் தூபே, ஜீசன் அன்சாரி, ஈசான் மலிங்கா, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ் சொல்லிட்டு ஒரு 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போறாங்க. அப்போ 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு கமிந்து மெந்திஸும் நிதிஷ்குமார் ரெட்டியும் தான் இருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் பவுல் பண்ணாரு. இதுல இந்த ஜீசன் அன்சாரி ஓவர் 2 ஓவர்ல அதிகப்படியான ரன்ஸ் அடிச்சதுனால ஸோ இந்த மேட்ச் மேபி இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டேர்ன் இருக்குங்க இந்த பிச்சில் அப்படிங்கிறதுனால கமிந்து மெந்திஸ்க்கு கொடுக்கலாம். இல்ல நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தான் கொடுக்க போறாங்கனாலும் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்ஷியல் பிக். டாப் ஆர்டர்ல எல்லாரும் 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா கமிந்து மெந்திஸ், நிதிஷ்குமார் ரெட்டியோட டவுன்லாம் கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆகும். ஹென்ரி கிளாசனோட டவுன் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஹென்ரி கிளாசன் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நம்ம கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணிக்கலாங்க. அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதுக்கு வந்துருவாரு. ஆனா இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ முன்னெல்லாம் அவங்க எந்த பொசிஷனோ அந்த பொசிஷன்ஸ்லேயே தான் ஆட வைப்பாங்க. பட் இப்போ பேட்டிங் செகண்ட்னா செகண்ட் டவுனுக்கு அவரை ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. ஸோ செகண்ட் டவுன்ல வர்றப்போ அவரோட ஆவரேஜ் T20s ரொம்ப சூப்பரா இருக்கு. தேர்ட் டவுன்ல வர்றதை விட செகண்ட் டவுன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் அந்த தேர்ட் டவுன்ல வர்றப்போ அவரால் ஃபேண்டசி டீம்ல எல்லா மேட்சும் வந்துகிட்டு இருந்தாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தாரு. இப்போ விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல, அப்ப விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ்ங்கிறது ஒன்னு அவருக்கு இல்லாம போயிடுது. தென் பேட்டிங் செகண்ட் பண்றப்போ செகண்ட் டவுன்லயே அவர் ப்ரொமோட் பண்றதுனால அவரால் ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியுது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கடைசி 5 ஓவர்ல அவருக்கான ஒரு ஆப்ஷன் வச்சிடறாங்க. குயிக் ஃபயரா ஒரு 25-30 ரன் அடிச்சிடறாரு, ஃபேண்டசி டீம்ல வந்துடுறாரு. இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் அவருக்கு இல்லாம போறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸா இருக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அபிஷேக் சர்மாவுக்கு 50-50 ஆப்ஷன்ஸ் கொண்டு போங்க, எல்லாம் ஒமிட் கூட பண்ணுங்க. அதர்வைஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. அபிஷேக் சர்மா பேட்டிங் செகண்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. இசான் கிசான் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். இந்த விக்கெட் கீப்பருக்கு ஒரு அட்வான்டேஜ், டாப் ஆர்டர்ல வரக்கூடிய அட்வான்டேஜ் எல்லாம் சேர்த்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்காரு போத் இன்னிங்ஸ்லுமே. கமிந்து மெந்திஸ் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு செகண்டா பேட் பண்ண போறாருன்னா மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாரு பேட் ஃபர்ஸ்ட் பண்றதை கம்பேர் பண்றப்போ. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஹென்ரி கிளாசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட்னா நீங்க கமிந்து மெந்திஸ்க்கு போலாம். அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ கமிந்து மெந்திஸ்க்கு பதிலா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு உங்களுடைய டீம்ஸை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் பவுல் கொடுத்தாங்க, விக்கெட்டும் எடுத்தாரு. ஐ திங்க் அதை அந்த ஒரு ஃபார்முலாவை இந்த மேட்சும் ட்ரை பண்ண பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் 2 ஓவர் கொடுத்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் ஒரு ஃபேண்டசி டீம்லயே கொண்டு வந்து விட்டுரும். கேப்டன் வைஸ் கேப்டன் கூட திடீர்னு ஆப்ட் ஆயிருவாரு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததா பவுலிங் ஆப்ஷன்ஸ் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஈசான் மலிங்கா, ஜீசன் அன்சாரி, ஹர்ஷ் தூபே. இதுல ஜீசன் அன்சாரி, ஹர்ஷ் தூபே பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க. ஈசான் மலிங்கா ஸ்ரீலங்காவுக்காகவே பெருசா நிறைய மேட்சஸ் ஆடல, ஒரு 2-3 மேட்ச் தான் ஆடி இருக்காரு, அவருக்கும் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஹர்ஷல் பட்டேல் T20s நிறைய டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் ஆடி இருக்காரு, IPL நிறைய வருஷம் ஆடி இருக்காரு. ஸோ ஓரளவு டெத் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்லோவர் வேரியேஷன்ஸ், கட்டர் வேரியேஷன்ஸ் இருக்கு, அது டெத் ஓவர்ஸ்க்கு ஆப்டா இருக்கும். பேட் கமின்ஸ் ஒரு குவாலிட்டியான ODI பவுலர் அண்ட் டெஸ்ட் பவுலர். T20s இன்னும் அந்த அளவுக்கு மேட்ச் ஆன் மேட்ச் 2 விக்கெட் 3 விக்கெட்ங்கிற மாதிரிலாம் எடுக்கல. அக்யூரன்சி இல்ல, ஒரு லைன் அண்ட் லென்த் இல்ல. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் பால்ஸ், அந்த ஸ்லோவர் பவுன்சஸ் போடுவாரு, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்புக்கு போடுவார். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பிளஸ். கிட்டத்தட்ட ஒரு அக்மார் டெஸ்ட் லென்த்ல குத்துவாருங்க, அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் பவுலர் தான் அவரு. ஆனா அட்வான்டேஜ்னு பாக்குறப்போ இந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல டெத் ஓவர்ல பவுல் பண்ண ஆப்ஷன்ஸ் இல்ல. இப்போ பேட் கமின்ஸ் இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணி ஹர்ஷல் பட்டேல் கூட டெத் ஓவர்ஸ்லயும் பவுல் பண்றாரு. அப்படிங்கிறப்போ 2 விக்கெட் கிடைக்க சான்சஸ். சப்போஸ் 1 விக்கெட் கிடைச்சா கூட பேட்டிங்ல ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாரு.
ஸோ அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வர முடியுது. ஸோ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டா இருக்காருன்னா கொஞ்சம் டவுன் தான் இந்த சீசன்ல. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேட்டிங் ட்ராக்கா கொடுத்ததுனால இவர் ஓவர்லயுமே 4 ஓவருக்கு 50 ரன் வரைக்கும் கூட அடிச்சிடுறாங்க. சம்டைம்ஸ் விக்கெட் இல்லாம கூட போகுது. ஒரு ப்ராப்பர் ஒரு பவுலிங் பிச்சாவோ அல்லது ஒரு நியூட்ரலான விடுவோ கொடுத்தாங்கன்னா பேட் கமின்ஸ் ஒரு அக்மார் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க. பட் இது ஒரு பேட்டிங் ட்ராக்கா கொடுக்கறதுனால பேட் கமின்ஸ் அஸ் எ பிளேயரா, பேட்டரா அல்லது ஒரு ஆல்ரவுண்டரா, ஒரு பவுலரா ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு அதிகம். குறிப்பா ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் 2 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. 2 பேருமே 2 விக்கெட் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா ஈசன் மலிங்கா, ஜேசன் அன்சாரி, ஹர்ஷ் தூபே எல்லாத்துல இருந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த ஹர்ஷ் தூபே இவரு ஒரு சின்னதா ஒரு கொலாப்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குங்க. இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்றாரு. பிலிப் சால்ட் கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டில் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. மேபி ஒரு விக்கெட் ஹர்ஷ் பட்டேல் இருந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது பவர் பிளேலே பவுல் பண்றது ஒரு சின்ன ஒரு த்ரெட்டை கொடுக்க கூட வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி 1, மயங்க் அகர்வால் 2, ரஜித் பதிதார் 3, டிம் டேவிட் 4, புவனேஸ்வர் குமார் 5, ஹேசில்வுட் 6, பிலிப் சால்ட் 7. இந்த 7 பேருமே பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீம்ல இருந்து ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகம் உள்ளவங்க. தென் அபிஷேக் சர்மா பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதர்வா தைட் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த டீம்ல. அதன் அடுத்ததான் இசான் கிசான் போத் இன்னிங்ஸ்லுமே ஸோ அப்போ ஒரு செகண்ட் ஆப்ஷன். தென் ஹென்ரி கிளாசன் தேர்ட் ஆப்ஷன், நிதிஷ்குமார் ரெட்டி 4th ஆப்ஷன், பேட் கமின்ஸ் 5th ஆப்ஷன், ஹர்ஷல் பட்டேல் 6th ஆப்ஷன், தென் கமிந்து மெந்திஸ் 7th ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் ஒரு டபுளா வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ஸை வச்சு நீங்க மல்டிபிள் டீம்ஸை கிரியேட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் விராட் கோலி பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு ரொம்ப ஆப்டா இருப்பாரு. ஹேசில்வுட் ஒரு ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ரொம்ப ரிஸ்கா எனக்கு அந்த அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க கண்டிப்பா மயங்க் அகர்வாலுக்கு ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுத்து பாருங்க. ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா. அதே மாதிரி அபிஷேக் சர்மா பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு ரிஸ்கா சேஃபா தான் இருப்பாரு. கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுக்கலாம். அதே மாதிரி இசான் கிசான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. ஒரு ரொம்ப பேட்டிங் ரெஸ்பான்ஸ் நல்ல ஆவரேஜ் இருக்கு. அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் இதெல்லாம் சேர்க்கிறப்போ அவரால் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கு சான்சஸ் இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டனுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கும். பேட் கமின்ஸ் எப்பவும் சொல்றதுதான், நான் சொல்றேன் நியூட்ரல் வேணுவா இருந்தா அவர் கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்டா இருப்பாரு. ஒரு பேட்டிங் ட்ராக்ங்கிறதுனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால 2ங்கிறது சம்டைம்ஸ் 3 விக்கெட்டா கூட எடுக்க சான்சஸ் இருக்கும். ஒரே ஓவர்ல கூட கடைசி ஓவர்ல 2 விக்கெட் கூட கிடைக்கும். மீதி இருக்கு 3 ஓவர் 1 விக்கெட் கிடைச்சா கூட ஒரு கேப்டனுக்கே அவர் ஆப்டா இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு ரிஸ்கா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.